Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 880-7984-342. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட தான் இன்னைக்கு திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏற்கனவே ஒரு அமைச்சர் உள்ள இருக்கிறாரு, இன்னொருத்தர் வேற சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறாரு. என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? ரெண்டு அமைச்சர் உள்ள இருக்காங்க, உள்ள போறாங்க. இந்த பூச்சாண்டி வெள்ளம் இங்க வேண்டியது. அது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தப்போ உள்ள வழக்கு. இப்ப திமுக அமைச்சரா தானே இருக்காரு. பட்டவர்த்தமா பிஜேபி எங்க மேல ஏவன அம்புங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி நடந்துச்சு இல்ல, 4.5 வருஷம் பழனிசாமி நக்கி குழப்பம் நடத்தினார்ல பிஜேபியோட. அன்னைக்கு கைது செய்ய வேண்டியதான இந்த மந்திரிய. அடுத்த நாளைக்கு எழுத்து போட்டாரு. உத்தமர் தாங்க தம்பி வந்து அடிச்சு விடுறாரு. அப்படி சொல்றேன். எஸ்பி வேலுமணி மீது உத்தமரா, விஜயபாஸ்கர் உத்தமரா, எடப்பாடி பழனிசாமி டெண்டர் முறைகேடு இருக்கு உத்தமரா? திமுக அரசு பயப்படுதா? யாரோட ஆட்சியில் ஒரே ஒரு இப்ப என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? சாதனைகள் இருக்குங்க. அதுதான் பெண்களுக்கு விலையில்லா பயணச்சீட்டு திட்டம், இது ஒண்ணு போதும். மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். அந்த பிங்க் கலர் பசங்க சொல்றீங்க. சிரிக்காம சொல்லுங்க. இல்ல சிரிக்காம சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். திமுக வந்து சுத்தமான தூய்மையான நல்ல ஆட்சி கொடுத்து இருக்கு 2 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வாயை நம்மளே வந்து ஏதோ ஊத்தி கழுவுற மாதிரி ஆயிடும். நல்ல ஆட்சி திமுக கொடுக்கல என்பது பல உதாரணங்களை சொல்லலாம். தம்பி சொல்ற மாதிரி நல்ல ஆட்சி சொன்னா கலைஞரை பத்தி சொல்ல வரும். ஸ்டாலின் இப்ப முதல்வர் இருக்கு, கலைஞரை பத்தி பேச வேண்டிய அவசியம் தான் ஒன்னும் இல்லை. இவங்க சொன்னதே நான் பேனா சிலையை வைப்பேன், யார் எதிர்த்தாலும் வைப்பேன்னு சொன்னாங்க. கடைசியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாஸ்து சரியில்லைன்னு பேனா சிலை வைக்கிறது கைவிட்டாங்க. அந்த பேனா சிலை எப்போ வைக்கணும்னு நம்ம தோணுச்சோ அப்போவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரு. உங்கள் ஊரில் முதல்வன் திட்டம் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிட்டு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் எடுத்து பாருங்க. உங்கள் ஊரில் ஆர்டிகல் மட்டும் தான் ஹிட் ஆயிருக்கா இல்ல மக்கள் மத்தியிலும் ஹிட் ஆயிருக்கான்னு சொல்லணும். இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா வானத்தை குறித்து, அதாவது ஏதோ காசு ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதாவது எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்பதான் ரவீந்தர் தோல்வி வெற்றி ஜெயிச்ச மாதிரி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிப்பேன் அப்படின்றீங்க. உங்க ஃபார்முலா ஜெயிச்சோம், வெற்றி பெற்றிருக்கோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கா? அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் பேசக்கூடாது. தேர்தல் வழக்கு போடுங்க. எடப்பாடி பழனிசாமி 100 ரூபாய் கொடுக்கலன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. யாருமே பணம் கொடுக்கலையா? நீங்க அவ்வளவு உத்தமம் இருக்கலாம். நீங்க இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று பல்வேறு கட்சிகளை பற்றி இன்றைக்கு விமர்சிக்க இருக்கிறோம். இது குறித்து விவாதம் செய்வதற்காக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான டாக்டர் RS தமிழ்வேந்தன் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். அதே போல இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வரவேற்கலாம். சார் வணக்கம். முதலாவதாக திரு தடா ரஹீம் சார் இருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எல்லா கட்சிகளும் இன்றைக்கி தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அதிமுக, திமுக, இன்றைக்கி பாஜக பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகளோட வந்து இன்றைக்கி இப்போலேருந்தே MP சீட்டுகளுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு வருது. கூட்டணியில் நீடிப்பாங்களா இல்லையா அப்படின்ற இன்னொரு கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கட்சிகளை? ஆனால் இது நாள் வரலையும் நடக்காத ஒரு விஷயத்திலும் தமிழகத்தில் இந்த முறை நடக்க போகுது. அது என்னன்னு சொன்னீங்கன்னா 4 முனை போட்டி. 4 முனை போட்டி எப்படின்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் 4 முனை போட்டி. இப்போ நாம் தமிழர் வந்து யாரையும் கூட்டணியில் அவங்க தனிச்சு நிற்பாங்க, அது தெரிஞ்ச விஷயம். இப்போ திமுக கூட்டணி அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் யாரும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, வெளியே போகிற மாதிரி யாரும் இல்லை. 1. 2வது அதிமுக கூட்டணின்னு சொல்லும்போது இப்போது அதிமுகவில் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து பாமகவோ தேமுதிகவோ போன்ற கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக அந்த கூட்டணியில் வந்து இணையிலேயே தவிர, ஆனால் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு தொலைபேசியில் பேசிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க நடந்துட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக எப்போதும் இல்லாமல் இந்த வாட்டி அவங்களே தலைமை தாங்கி அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி இருக்கு. பாஜக இந்த வாட்டி அண்ணாமலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ பாஜக கூட்டணியில் யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது நாள் வரலையும் இப்போது வரலையும் யாருமே வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கே கூட அறிவிக்கல. அவங்க கூட திரைமறைவாக பேசிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி தனி. இப்போ இந்த 4 முனை போட்டியில் இப்போ திமுக கூட்டணி வந்து ஏற்கனவே இருக்காங்க. அவங்ககிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள்,
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்வுரிமை கட்சி எல்லாமே வந்து அப்படியே இருக்காங்க. இப்போ அதுலேருந்து அவங்க கலைஞ்சி போக மாட்டாங்க. யாருமே கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கலைஞ்சி போகக்கூடிய முடியாது. இல்லை சீட்டு முரண்பாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனக்கு 2 சீட்டு 1 சீட்டு இந்த மாதிரியான இந்த பேச்சுவார்த்தை முரண்பாடுகள் வரும், பேச்சுவார்த்தை இழுபறி நடக்கும், எல்லாமே நடக்கும். இருந்தாலும் வந்து விலக மாட்டாங்க. ஏன் சொன்னால் இன்னும் 3 ஆண்டு இருக்கு இல்லையா ஆட்சி. அப்போ அந்த 3 ஆண்டு இருக்கும்போது அப்போ இன்னும் பிற சலுகைகள்லாம் அவங்க பெற்றுட்டு வராங்க. இந்த கூட்டணி கட்சிகள் திமுக ஆட்சியில் இருக்கிற வரையும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பல வகையிலையும் வந்து பல விதமான கோரிக்கைகளை வச்சு, அதாவது அவர்கள் சமூகம் சார்ந்த கோரிக்கைகள் என்பதை விட அவங்க கட்சி மற்றும் அவங்க நலன் சார்ந்த கோரிக்கைகள் வச்சு சில பல பலாபலன்களை வந்து பெற்றுட்டு வராங்க. அதை கெடுத்துக்கிட்டு அவங்க இந்த கூட்டணியிலேருந்து விலகி போவாங்கன்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லை. இல்லை கூட்டணி கட்சியோட ஆதரவோட தான் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலை திமுகவால் எதிர்கொள்ள முடியுமா, இல்லை எப்படி பண்ண போறாங்க? கூட்டணி கட்சியோட தான் வந்து திமுக வந்து நிற்கும். கூட்டணி கட்சியை கழட்டி விட்டு திமுக தனிச்சையாக வந்து நிற்க வாய்ப்புகள் இல்லை, அநேகமான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், இப்போது திமுக ஆதரவாளர் தம்பி அவர் பேசும்போது சொல்லுவார், நிச்சயம் திமுக வந்து கடந்த 2 ஆண்டுகளில் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கு, அந்த ஆட்சியை காமிச்சு நாங்கள் வந்து அமோக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அமோகமாக வெற்றி பெறணும்னு சொல்லி அவங்க இருந்தாங்கன்னா கூட்டணி கட்சியை அவங்க எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. இல்லை நிறைய பேர் சொல்றது என்னன்னா விசிகாவுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துல வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றாங்க. இல்லை விசிகா வந்து திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, அவங்க ஓட்டி கொஞ்சம் அதிகமான இடங்களில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு, ஓட்டு வங்கி இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் கூட்டங்கள் நல்லா கூடும். விடுதலை சிறுத்தையை பொறுத்தவரையிலும் கூட்டங்கள் வந்து சமத்தையாக நல்லா கூடும். ஆனால் அந்த ஓட்டு வங்கி வந்து என்ன ஆகுதுன்னா அங்கங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அவங்க தங்களுக்கு சாதகமாக மாறிடுறாங்க. விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய சில பல நிர்வாகிகளை அதை மாறிட்டு அவங்க வந்து நம்ம தலைமை எந்த கூட்டணி கூட இருக்குது, அந்த கூட்டணிக்கு தான் நம்முடைய 100 விழுக்காடு ஓட்டுகளையும் அளிக்கணுன்ற எண்ணம் அந்த பட்டியலின மக்கள்கிட்ட இல்லை. அங்கங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் யார் நமக்கு ஆதரவானவர் என்ற நிலைப்பாடு எடுக்கிறதுனால வந்து விடுதலை சிறுத்தைக்கு நேரடியான ஓட்டு வங்கின்னு சொன்னால் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மாநாடெல்லாம் போட்டாங்கன்னா பல 1000 பேர் கூடுறாங்க, அதெல்லாம் உண்மை, புரியுதுங்களா. 100% அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படியே வந்து திமுகவுக்கு போதானா இல்லை, மாறிடுது, அது வேற விஷயம். இன்னொன்று என்னன்னா, திமுக கூட்டணிக்கு பாமக வந்ததுன்னு சொன்னால் நிச்சயம் கூட்டணியில் வந்து மாறுபாடு ஏற்படும். அப்போ வந்து பாமக வந்தாவே திமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தை அங்கே இருக்க முடியாது. வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுடைய வாழ்வுரிமை கட்சி அங்கே இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரும் வெளியேறுவாங்க. அப்போ வெளியேறினா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அதிமுக கூட்டணி இல்லைங்களா. அப்போது பாமக வராமல் நேரடியாக அதிமுக கூட்டணிக்கிட்ட போயிட்டாங்களோ அல்லது பாஜக கூட்டணிக்கு போயிட்டாவோ திமுக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வந்து கலையாது, அப்படியே இருக்கு. தமிழ்வந்தன் சார், அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏற்கனவே அவர் அமைச்சர் உள்ளே இருக்கிறாரு, இன்னொருத்தர் வேற சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறார், வெளியில் இருக்கிறாரு. என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டனை மறுபடியும் பெயிலில் வந்து மறுபடியும் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்க. மக்கள் மன்றம் தீர்மானிக்க வேண்டும் யார் வர வேண்டும் என்று. அதனால 2 அமைச்சர் உள்ளே இருக்காங்க, உள்ளே போகிறாங்க. இந்த பூச்சாண்டி வெள்ளம் இங்கே வேண்டியதில்லை. அது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கே பீரியடில் இருந்தப்போ உள்ள வழக்கு, அதை ஒரு வழக்கை எதிர்கொள்ள வேண்டியது இடி வழக்கு. திமுக அமைச்சராக தானே இருக்காரு. பரவாயில்லைங்க, இது பட்டவர்த்தமாக பிஜேபி எங்கள் மேலே ஏவன அம்புங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. எதுக்கு இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க? இடையில 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி நடந்துச்சு இல்லை. 4.5 வருஷம் பழனிசாமி நக்கி குழப்பம் நடத்தினார்ல பிஜேபியோட. அன்னைக்கு கைது செய்ய வேண்டியதானே இந்த மந்திரியை? எதுக்கு விட்டு வச்சிங்க அன்னைக்கு? இன்னைக்கு வந்துட்டு கிளியரா அப்படியே வந்து பிளாக் பண்றீங்க. அவங்க பக்கத்து இருக்கும்போது கைது செஞ்சிருந்தா இப்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அவர் குற்றவாளி இல்லைங்க. இப்ப உங்ககிட்ட இருக்கிறதுனால அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு. இது பழிவாங்குதல், திட்டமிட்ட பழிவாங்குதல். அதிமுக இருக்கும்போது செந்தில் பாலாஜி கைது செஞ்சிருந்தா நல்லதுன்றீங்க. பிஜேபியோட கூட்டணியில் இருந்த போது விஜயபாஸ்கர் மீது சார்ஜ் ஷீட் போடுறது ஆளுநர் கையெழுத்து போடல. பழனிசாமி அவர்கள் எங்களது கூட்டணி பிஜேபியோட இல்ல, தமிழக மக்களின் நலன் கருதினார். அப்ப 4.5 வருஷம் தமிழக மக்கள் நலன் உனக்கு கண்ணு தெரியலையா? இப்பதான் நலன் தெரியுதா? கையெழுத்து போட்டாரு. உத்தமர் தாங்க. தமிழ்வந்தன் சாருடைய கோரிக்கை என்ன சார்? 10 வருஷமா என்ன பண்ணீங்க, 8 வருஷமா என்ன பண்ணீங்க, அப்பவே நீங்க செஞ்சிருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு சார். அது அதான் நகரம் நேயர்கள் நிறைய பேர் பாக்குறாங்க, தம்பி வந்து அடிச்சு விடுறாரு உத்தமர்ன்ட்டு. அப்படி சொல்ற எஸ்பி வேலுமணி மீது உத்தமரா, விஜயபாஸ்கர் உத்தமரா, எடப்பாடி பழனிசாமி டெண்டர் முறைகேடு இருக்கு உத்தமரா,
சசிகலாவுக்கு துரோகம் பண்ணல அவரு உத்தமரா? உடநாடுல கொலை பண்ணல நீ உத்தமரா? இன்னும் வழக்கு இருக்கு. உடநாடு பத்தி பேசக்கூடாதுன்னாங்க. சொல்லிட்டு திமுக அரசு பயப்படுதா? யாரோட ஆட்சியில் ஒரே ஒரு திமுக திமுக ஆட்சி தான் நடக்குது. கைது பண்ணலாமா நடவடிக்கை எடுக்க? கைது பண்ண நீங்க பண்ணிருக்காங்க. ஏங்க கொடநாடு எக்ஸ்டேட் கொலை வழக்குல கைது பண்ண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அண்ணா சொல்லுவாரு, வாக்கு கேட்பாரு, கேட்கட்டும். முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லை ஜெயலலிதாவுக்கு. மர்ம மரணம் அவங்க தான் சொன்னாங்க, பழனிசாமி தான் சொன்னாரு. அந்த வழக்கை பிடிச்சு கொடுத்தது திமுக தான். இப்போ என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? இப்போ நாங்க செய்த சாதனைகள் இருக்குங்க. அதுதான் பெண்களுக்கு விலையில்லா பயணச்சீட்டு திட்டம், இது ஒண்ணு போதும். மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். அந்த பிங்க் கலர் பஸ் சொல்றீங்க. சொல்லுங்க மகளிர் சிரிக்காம சொல்லுங்க. ஏங்க இல்ல சிரிக்காம சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லது சொல்லக்குள்ள சிரிக்கதானே வேணும். நாங்க காழ்ப்புணர்வு வஞ்சகம் எதுவுமே தெரியல. எங்க ஐயா கலைஞர் அப்படிங்கிற வழக்கல நாங்க வெள்ளந்தியா உள்ள ஆளுங்க. நாங்க செஞ்ச நல்லதை சொல்லி கேட்போம். வாக்கு பெண்களுக்கு பயணச்சீட்டு கொடுத்துருக்கோம். எல்லா பெண்களும் பயணிடுறாங்க. 2,60,00,000 பயணம் நடத்திருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு மாதம் 865 ரூபா அதில் மிச்சமாகுது. அதாவது ஒரு சேவிங்ஸ்ல நம்மளை விட்டுருங்க. பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வேணா 860 ரூபா பெரிய காசா தெரியாம இருக்கலாம். ஒரு சாதாரணப்பட்டவங்களுக்கு 860 ரூபா மாத வருமானம். 3000 ரூபா வீட்டு வேலைக்கு போற பொம்பளைக்கு 860 ரூபா பெரிய பேமெண்ட் தானே. அது வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் போயிருக்கு. இல்ல அது கலைஞர் உதவித்தொகைன்னு மாத்திட்டீங்க. கலைஞர் உதவித்தொகை சரி, கலைஞர் ரூபாய். நாங்க என்ன கெடுதல் செஞ்சிருக்கோம்? எங்களுக்கு எங்க மேல என்ன கெடுதல் செஞ்சிருக்கோம்? ஏதாவது அலிகேஷன் சொல்லுங்க. ஏதோ அலிகேஷன் இல்ல. சென்னையில வந்த பெரும் வெள்ளம் அதை திமுக அரசு எப்படி எதிர்கொண்டது மக்களுக்கு நல்லா தெரியும். அது இயற்கை வெள்ளம். ஜெயலலிதா திறந்து விட்டா செயற்கை வெள்ளம் கிடையாது. செம்பரப்பாக்கம் ஏரியா ராத்திரியோட ராத்திரியா நாங்க திறக்கல. அது இயற்கை வெள்ளம். அடிச்சு நவுத்தி எறிஞ்சிட்டு போயிட்டு அதுக்கான இயற்கை வெள்ளமோ செயற்கை வெள்ளமோ வெள்ளம் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்ன மீட்பு பணிகளை செஞ்சாங்க? துரித நடவடிக்கை நிப்பாட்டாம போயிரு. இத பாருங்க, சென்னை மட்டும் தமிழ்நாடு கிடையாது. கன்னியாகுமரியில இருந்து இங்க வரையும் தமிழ்நாடு இருக்கு. ஜல்லிக்கட்டை மாநில விளையாட்டு அறிவிச்சு ஜல்லிக்கட்டுக்கு ஆடிட்டோரியம் கட்டியிருக்கோம். ஓட்டு கேட்போம். அதுக்கும் கலைஞர் அவருடைய பேரை வச்சுட்டாங்க. கலைஞர் பேரை வைக்காம யார் பேரை தம்பி வைக்கணும்? கலைஞர் பேரை தான் வைக்கணும். அவர் பேனா தலை குடிஞ்ச போதுதான் தமிழன் தலை நின்றார். ஏன் கலைஞருக்கு பேனா வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்துச்சு. உண்மையில அன்னைக்குதான் பாதி வரலாறு எல்லாம் பார்த்தான். இவ்வளவு செஞ்சிருக்காரா அவர் இந்த மனுஷன் உட்கார்ந்துருந்தேன். அதனால அதுக்கு கீழே கமெண்ட்ஸை படிச்சு பார்த்தீங்களா? அது கீழே இது எல்லாமே பேரளவில் தொடங்கி வச்சது வேணா ஒத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. அதெல்லாம் உண்மையிலே அது மக்கள் பயனடைஞ்சாங்களான்னு இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதையும் நீங்க படிச்சு பார்க்கணும். அதாவது பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் வேண்டும் எல்லாம் வாயால வட சுட்டுக்கிட்டு இருந்தான். பெண்களுக்கு இருக்கிற கட்டுமணல் வரைக்கும் சம சொத்தை பிரிக்கணும்னு பிரிச்சு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. கோயிலுக்கு சாமி கும்பிட கடவுள் இல்லை கலைஞர், பெரியார், அண்ணாதுரை. ஆனா அந்த கோயிலில் மணியாட்டினாங்களா ஐயர், ஏழப்பட்டவங்க, அவங்களுக்கு மாத சம்பளமும் மிதிவண்டியும் வழங்கியவர் கலைஞர் கருணாநிதி. கோயிலுக்குள்ள எல்லாரும் உள்ள போகணும்னு தான் கலைஞர் சொல்றாரு. இல்ல கலைஞர் தம்பி இப்ப கலைஞர் புகழா பாடிட்டு இருக்காரு. கலைஞரை எழுப்பி எடுத்து முதல்வர் சீட்டு உட்கார வைக்க போறாங்களா? எனக்கு புரியல. இல்ல அவருடைய வழி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கலைஞருடைய பேரன் அப்படின்ற உதயநிதி ஸ்டாலினும் வந்திருக்காப்புல. ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு? இதுதான் மக்கள் மத்தியில கேள்வியா வரும். தவிர கலைஞர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் பேசிட்டு கிடக்குறான்னு மக்கள் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டு போயிட்டு இருப்பாங்க. அது ஓட்டுக்கெல்லாம் மாறாது. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் அமைச்சருடைய செயல்பாடுகள் குறித்து தான் மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு விவாத பொருளா இருக்கு தமிழகத்துல. நீங்க சாதாரணமா அதை கடந்து போக முடியாது. மேலும் அந்த சிப்காட் விஷயம், விவசாயிகள் குண்டாஸ் போட்டது, அந்த சிப்காட்டை கட்டாயமாக அங்கே நிறுவனம்னு சொல்றது, இவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடினது, இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 8 வழிச்சாலைக்கு அனுமதி கொடுத்தது, இங்க அந்த விமான நிலையம், அதாவது அதானி விமான நிலையத்தை விஸ்தீகரிப்பு செய்வதற்காக தொடர்ந்து 6 மாசமா அந்த மக்கள் போராடிட்டு வர்றது, அந்த போராட்டத்தை ஒடுக்குறதுக்காக எங்கிருந்து மக்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி காவல்துறை செய்யக்கூடிய அடக்குமுறைகள், இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் விஷயத்தை தோண்டிட்டு அதன் பிறகு பெய்ஞ்ச மழை காரணமாக சென்னையை மிதக்கிட்டு இருந்து வட சென்னையெல்லாம் 5 நாள் 6 நாள் நிவாரண உதவிகளோ நிவாரண பணிகளே தொடங்காம கிடந்தது. இப்போ இது நெல்லை தூத்துக்குடி உட்பட மழைநீர் அழிச்சிட்டு போகும்போது அதுக்கு உண்டான எந்த துரித நடவடிக்கையும் அரசு எடுக்காம வெத்தனை போக்கோடு இருந்தது. இன்னும் இப்படி சொல்லிட்டு போகலாம். நீட்டு நாங்கள் ஆட்சிக்கு நீட்டு அடுத்த நிமிஷமே நாங்கள் ஒழிச்சு விடுவோம்னு சொல்லி
போன வருஷம் அரசியலில் பேசி ஓட்டு வாங்கினவங்க இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு தான் முடிவு பண்ணுன்றாங்க. இது மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிச்சு இருக்கு? இப்படி இவங்க ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதேமாரி மதுவை நாங்கள் மொத்தமாக ஒழிப்போம் ஆட்சிக்கு வந்தவன்னு சொல்கிறோங்க. மதுக்கு எதிராக இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவரே மதுவை ஒழிப்போம்னு சொல்லி போர்டு வச்சுட்டு சுற்றுற இதெல்லாம் இருக்குது. மோடி எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடின்னு பலூன் விட்டுது, அவங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினது, கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு போய் நின்னது எல்லாமே இருக்குது. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க கோபேக் மோடின்னு சொல்கிறவனை விசாரணைக்கு உட்படுத்தியது, அவங்கள கைது பண்ணது, இவங்க கருப்பு கொடைக்கு பதிலாக வெள்ளக்கடவோட பிடிச்சிட்டு விமான நிலையத்தில் நின்று பிரதமரை வரவேற்றது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவுமே மக்கள் மறக்கலை. ஏன்னா 2 ஆண்டுகள் தான் ஆச்சு, எதுவுமே மக்கள் மறக்கலை. நிச்சயம் இதுகளெல்லாம் ஓட்டுகளா தம்பி சொல்ற மாதிரி மாறுமா இல்லை எதிராகுமான்றது தேர்தலுக்கு பிறகு தெரியும் எல்லாம். அதனால திமுக சுத்தமான தூய்மையான நல்ல ஆட்சி கொடுத்துருக்கு 2 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வாயை நம்மளே ஏதோ ஊற்றி கழுவுற மாதிரி ஆயிடும். அதனால எந்த ஒரு நல்ல ஆட்சி திமுக கொடுக்கல என்பது பல உதாரணங்களை சொல்லலாம். தம்பி சொல்ற மாதிரி நல்ல ஆட்சின்னு சொன்னா கலைஞரை பற்றி சொல்ல வருங்க. ஸ்டாலின் இப்போ முதல்வர் இருக்கு, கலைஞரை பற்றி பேச வேண்டிய அவசியம்னா ஒன்றும் இல்லை. இவங்க சொன்னதே நான் பேனா சிலையை வைப்பேன்னாங்க, நான் யார் எதிர்த்தாலும் வைப்பேன்னு சொன்னாங்க. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி பேனா சிலை வைக்கிறது கைவிட்டாங்க. ஏன்னா அந்த பேனா சிலை வைக்கிறேன்னு சொன்ன உடனே தான் நம்ம செந்தில் பாலாஜி கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்களாம். சாங்கியத்தின் அடிப்படையில் இந்த பேனா சிலை வச்சதுனாலே நம்ம கட்சி கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இல்லை இன்னும் அதை நம்ப மாட்டாங்கல்ல, சாங்கியத்தில் அவங்க நம்ப மாட்டாங்கல்ல. வெளியே அவங்க திமுக வெளியே பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அது இருக்கோ தான். அந்த பேனா சிலை எப்போ வைக்கணும்னு நம்ம தோணுச்சோ அப்போவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதனால் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த பேனா சிலையை அப்படியே அந்த வாஸ்து காரணம் காட்டி ஒதுக்கி வச்சுருக்காங்க. மறுபடியும் செந்தில் பாலாஜி மறுபடியும் வந்தால் மேபி அதை ஆரம்பிக்கலாம் தவிர இல்லைன்னா அவங்க அதை எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எதிர்கட்சிகள் சீமான் உட்பட எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போதெல்லாம் பேராசிலை வச்சே தீர்வோம், எங்கள் உயிர் போயிடும், ஆனால் நாங்கள் வைக்காம விட மாட்டேன்னாங்க. இல்லை தமிழ்வந்தன் சார், செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் இடியை கண்டிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எதுக்கு வழக்கு போறீங்கன்னு கேட்டுச்சு. உனக்கு இது கொடுக்க முடியல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியல, உனக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லல, ஆதாரம் இல்லைன்னு சொல்றான். இடி எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, ஆதாரம் இல்லைன்னு சொல்றோம், எதுக்கு வழக்கு போடுற? விடுதலை பண்ணிட வேண்டியதானே. ஆதாரம் கோர்ட்டு கேக்குது, எதுக்கு? ஒரு ஃபார்மேட் இருக்கு தம்பி, அண்ணன் ஜெயில் பார்க்காதவர் இல்ல, ஆதாரம் இல்லைன்னா குவாஷ் பண்ண முடியல, டைரக்டா இடியை குவாஷ் பண்ண முடியாதுல்ல, உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் குவாஷ் பண்ண முடியாது. ஆதாரம் இல்லைன்னா காரி துப்புது, ஆதாரத்தோட கேஸ் போடியா, சும்மா போட்டுருவியா, எடுத்து அடுப்புல போடுவியா அப்படின்னு கேட்டிருக்கு. அது ஒரு மந்திரிகள் உள்ள போறது வெளில வர்றது. இப்போ பார்த்தாக்க ஏடிஎம்கே மந்திரி மணிகண்டன் மேலே பாலியல் வழக்கே ட்ரையல் போயிட்டு இருக்கு. மேல்நிலை கல்வி கேசி அன்பழகன் இது வழக்கு இல்லையா? வழக்குகள் 1000 இருக்குங்க. அரசு அவதூறு இல்லாத அரசியல்வாதி இல்லாத பணங்காடு இல்லை, எல்லாருமே அவதூறு இருக்கு, வழக்கு நடத்தும். ஆனால் எங்கள் முதல்வர் மீது ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க. இந்திய வரலாறு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஊரா போய் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சாமியான பந்தலை விரிச்சு அங்கங்க மனுக்களை எல்லாம் வாங்கி புகார் பெட்டி ஒன்று வச்சு புகார்லாம் வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு அந்த பெட்டி மேலேயும் எது மேலேயும் எந்த கவனமும் இல்லை, அவர் ஒரே பெட்டி வாங்கலாம் கவனமா இருக்காரு. உங்கள் ஊரில் முதல்வன் திட்டம் மிகப்பெரிய சக்சஸ் ஆயிட்டு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் எடுத்து பாருங்க. உங்கள் ஊரில் ஆர்டிகல் மட்டும்தான் ஹிட் ஆயிருக்கா இல்ல மக்கள் மத்தியிலும் ஹிட் ஆயிருக்கா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா வானத்துக்கு அதாவது காசு ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து, அதாவது எல்லா அப்பதான் கிராம மக்களே பாக்குறாங்க, ஓ இப்படியெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்ததா, நீ எல்லாம் அதிகாரியாடே, நீ டீ கடை பக்கமே சுத்திக்கிட்டு இருக்கவனாச்சடா, நீ ஐஸ் விற்கிறவனாச்சா, நீ எப்படா இல்ல பசு ஓட்டுவேன்னு சொல்லுவாங்க பாரு கவுண்டமணி. இதுதான் மிகப்பெரிய வெற்றி. நீ எல்லாம் அதிகாரி தானே, மாசம் ஒரு முறை கலெக்டர் நீ போட்டாகணும். இந்த பழைய ஏடிஎம் பேரில் ஓட்டு அடிச்ச மாதிரி ஓட்டு அடிக்க முடியாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அண்ணன் கேட்டு விட்டா பேசிடலாம். முதல்வர் திட்டங்களை நிறைவேற்றினார், ஆனால் மக்களுக்கு போய் சென்றடைஞ்சாலும் சென்றடையவில்லை. அதுல எல்லாம் பிரேக் இருந்துச்சு. இவர் அந்த பிரேக்கை கண்டுபிடிச்சாரு. என்ன காரணம்னா இதெல்லாம் காரணம் இந்த அதிகாரி பயிலோ கொண்டு போய் சேர்க்கல. நம்ம திட்டம் போடுறோம் தம்பி, ஒரு மாவட்ட கலெக்டர் மெனக்கட்டாதான் அந்த மாவட்ட நல்ல திட்டம் அங்கே போய் சேரும். ஒரு ஒன்றியம் வரைக்கும் கடைசி கடைநிலை விஓ வரைக்கும் நல்லது நினைச்சாதான் போய் சேரும். அப்ப எங்கடா இடிக்குதுன்னு பார்த்தாரு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை கண்டுபிடிச்சு. அப்ப அதிகாரிகளுக்கு ஆளும் ஆட்சியாளரை பார்த்து பயம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு அதிகாரிகளை கட்டுக்களை வைத்து வேலை செய்ய முடியாத அளவுல தான் ஆட்சியோட நிலைமை இருக்கு. கோச்சுக்கிடாதீங்க, நீங்க ஒரே ஒரு கலெக்டர் இது தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு பட்டா மாத்திட்டு வாங்க, அப்புறம் கோட்டெல்லாம் போட்டுட்டு இல்ல அந்த பயம் இல்லைன்னா என்ன, உங்களுக்கு வயசாயிடும், மாத்த மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க.
இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், பணம் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டு கடுமையான நடவடிக்கைகள் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரி பயப்படுவாங்க. ஆட்சியாளர்களை மன்னர் வந்து இன்னைக்கு வந்து கடுமையான நடவடிக்கை ஏன் பயப்பட மாட்டாங்க? நீ உட்கார வச்சாச்சு கலெக்டர்கிட்ட முதல் வாரம் கொடுத்தாங்களா பெட்டிஷனு, அது அடுத்த மாதம் நீ நடவடிக்கை எடுக்கலாம் சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு இருக்காரு அதிகாரிகளை. முதலமைச்சர் நேரடியாக சொல்லிட்டாரு. மாதம் ஒரு முறை எல்லாரையும் போய் பார்க்கணும்னு சொல்லியாச்சு அதிகாரியை. கலெக்டர் கூட்டுறணும், எல்லா அதிகாரியும் ப்ரெசென்ட் ஆகணும், எவனும் ஆப்சென்ட் ஆகக்கூடாது. மக்கள் நேரடியாக மனு கொடுக்கணும். முதல் வாரம் கொடுத்த மனு அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் சஸ்பெண்ட் பண்ணுவோம், நடவடிக்கை எடு, பார்த்துருவோம் அப்படின்னு. உங்களூரில் முதல்வன் நல்ல திட்டம், நல்ல சொன்னாப்புல இல்லை தம்பி, உண்மைதான். அது ஒரு ரிஜிஸ்டர் கிட்ட போய் நீங்க வந்து ஒரு பத்திரப்பதிவு போனீங்கன்னு சொன்னா நீங்க லஞ்சம் கொடுக்காம முடியாது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா பத்திரப்பதிவு அதிகாரிகள் இருக்காங்களே அவனுங்க வந்து ஏலம் போடுறானுங்க. அதாவது இப்போ குறிப்பிட்ட இதாவது இப்போ வந்து மேலப்பாளையம் இருக்குன்னு, நெல்லையில் மேலப்பாளையம் ஒரு இருக்கு. அப்போ மேலப்பாளையம் சம்பந்தப்பட்ட அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வரணும்னா குறைஞ்சது 50 லட்ச ரூபாய் அமைச்சருக்கு கொடுத்தா தான் அந்த இடத்துல போஸ்டிங் அவனுக்கு. இப்படி வந்து ஒவ்வொருத்தனும் 25 லட்சம் 50 லட்ச ரூபாய் கொடுத்து வரவன் அவன் சும்மா எப்படி வேலை செய்வான்? நீங்க அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் ஒருத்தன் நியமனம் பண்றதுக்கு நீங்க எக்கச்சக்கமான காசு வாங்கி அங்க நியமனம் பண்ணீங்கன்னா அவன் காசு வாங்கிட்டு தான் அவன் மக்கள்கிட்ட வேலை செய்யும். இல்ல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பணம் வாங்குறதுனால அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்கன்றீங்களா? ஏங்க இது வந்து தமிழ்நாடு முழுக்க ரெவன்யூல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ரெவன்யூல உங்களுக்கு நீங்க அந்த ரெவன்யூல நீங்க உங்க குடும்பத்தார் யாருன்னா இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. இந்த இடத்துல எனக்கு போஸ்டிங் வேணும்னு கேட்டா இவ்வளவு அமௌண்ட் இல்லைங்க, அவ்வளோ அமௌண்ட் இல்லைன்னா அப்போ உனக்கு உங்ககிட்ட இருக்கிற தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல உனக்கு போஸ்டிங். இப்படிதான் நடக்குது. இல்லைன்னு சொல்ல இல்ல அது நம்ம யாரை குறை சொல்றது? அதிகாரத்தை குறை சொல்றதா ஆட்சியாளர்களை குறை? நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் போஸ்டிங் திறமையானவன் எங்க இருக்கான் அங்க போடுங்க. திறமைக்கு அடிப்படையில் அவனுக்கு போஸ்டிங் வந்து யாருக்குமே போறது இல்லை. இந்த ரெவன்யூயா இருக்கட்டும், இந்த பொதுப்பணித்துறை எல்லாமே சரி. இது முழுக்க அரசியல்வாதி, அதுவும் குறிப்பா இப்ப திமுக வந்த உடனே உனக்கு எங்க போஸ்டிங் வேணா இவ்வளவு அமௌண்ட் கூட நான் வாங்கி தரேன். அமைச்சர் கையெழுத்து போட்டு இந்த இடத்துல போஸ்டிங் வந்தவன் அவன் எப்படி ஈஸியா வேலை செய்வான்? அவன் லஞ்சம் வாங்குறது. எங்க ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சுயமா சுதந்திரமா ஒரு இடத்துல அவனை நியமனம் பண்றது இல்லைங்க. இந்த ஸ்டேஷன்ல நீ வரணும்னு சொன்னா குறைஞ்ச 25 லட்ச ரூபாய் வேணும். சார் எனக்கு இந்த ஸ்டேஷன் வேணும் சார், அந்த ஸ்டேஷன் 50 லட்சம் ரூபாய். ஏசிகள், டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய ஏசிகள் இவங்க இப்படி தான் வந்து பணம் கொடுத்து தான் வராங்க. அப்போ பணம் கொடுத்து வரவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மக்கள் பணி செய்யாமல் மக்கள்கிட்ட முடிஞ்ச அளவு, ஏன்னா அவன் காசு செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அது மக்களுக்கு எவ்வளோ காசு வாங்கணுமோ வாங்கணும்னு நினைக்கிறான். இதுதான் வந்து திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய மிக கொடூர செயல். இது இல்லைன்னு சொல்லுங்க. அது இல்லாமல் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது திமுக ஆட்சியில். சொல்லணும்னா 1000 விஷயம் சொல்லிட்டு அடிக்கடி இல்ல இதுல முக்கியமா ஒரு விஷயம், ஒரு வழக்கம்னா இருக்காரு. என்னன்னு சொன்னீங்கன்னா திமுக ஆட்சியில ஒரு தலைமையின் கீழ் காவல்துறையே இல்லை. மாவட்டமா அங்கங்க குட்டி பகுதிகளுடைய தலைமையின் கீழ் தான் காவல்துறை இயங்குது. இப்ப குட்டி பகுதின்னு சொன்னா இப்ப திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணம் திருச்சி எடுத்துட்டீங்கன்னா திருச்சியில வந்து இப்போ நம்ம இவர் இருக்காரு, யாரு, KN நேரு இருக்காரு. அப்ப KN நேரு யாரை விரும்புறாரோ அவர் தான் திருச்சி கமிஷனர். KN நேரு யாரை விரும்புறாரு அங்க SP. KN நேரு யாரை விரும்புறாரு அவர் தான் DIG, அவர் தான் IG. அங்க இருக்கக்கூடிய 25-50 ஸ்டேஷன்ல வந்து ஆய்வாளர்களா இன்ஸ்பெக்டரா யாரை KN நேரு அவங்களை சார்ந்தவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் இன்ஸ்பெக்டரா வர முடியும். புரியுதுங்களா? அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு, இப்போ திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி, இப்போ வேலூர் பார்த்தீங்கன்னு சொன்னா துரைமுருகன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி, இப்படி இவங்க குட்டி பகுதியுடைய ஆதிக்கத்தில் தான் காவல்துறை இருக்கு. ஆனால் DGPயோ அல்லது IG உளவுத்துறையுடைய உயர் அதிகாரிகளோ சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் எடுத்துமே கொடுத்து DGP சைன் போட்டு சர்க்குலர் அமைச்சுன்னா யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. அதனால தான் சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு நாசமாகி போயிட்டு இருக்குது. ஏங்க தம்பி இவ்வளவு சொல்றாருங்க, ஏங்க தண்ணியில குடிக்கிற நீர்ல மலத்தை கலந்த விஷயத்துக்கு 2-1.5 வருஷம் ஆகும்போது இன்னொரு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலைங்க. அப்ப காவல்துறையை வந்து சுதந்திரமா இவங்க இயங்க விடுறது இல்லை. அங்கங்க அவங்க குட்டி பகுதிகள் வந்து நான் சொல்றது கேளுன்றான். அதிகாரிகளை என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், DSPயா இருக்கட்டும் அல்லது SPயா இருக்கட்டும், நமக்கு எதுக்கு DGP சொன்னான்றதுக்காக நம்ம செய்யணும்னா நம்மள இங்கேருந்து மாத்திடுவாங்க. இந்த குட்டி பகுதி சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய நம்ம கேட்டுட்டு போவோம்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் போவோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அதனுடைய எதிரொலி தான் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு செஞ்சு சிரிக்குது. குடிநீர்ல வந்து மலத்தை கலந்த விஷயத்துக்கு இன்னொரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இப்ப சமீபத்துல வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஜேவியர் குமார் என்ற ஒரு நபர் கொல்லப்பட்டார். அந்த குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டது யாருன்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு, ஏதோ ஒரு திமுகவினுடைய தக்கலை ஒன்றிய செயலாளர். அவர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் என்கின்ற ஒரு அமைச்சர், அவருடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் வேற. அப்போ குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிப்பாங்க? குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாலும் இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த அடிப்படையில் தான் அதாவது
இப்போ தம்பி வழக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆய்வாளர் நினைச்சார்னா குற்றமே செய்யலைன்னா கூட குற்றவாளி ஆக்கணும்னு நினைச்சார்னா அதுக்கு உண்டான எவிடன்ஸுங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். குற்றவாளின்னு தெரிஞ்சா கூட அவனை காப்பாற்றணும்னு ஒரு ஆய்வாளர் நினைச்சார்னா என்ன, அந்த தகுந்த ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் சரியான முறையில் வைக்காம நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்ற வழக்கு நடந்து வழக்கு ரிலீஸ் ஆகி போயிட்டே இருப்பான். இது தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய ஒரு கொடூரம் இது. இன்னைக்கு காவல்துறை அதிமுக ஆட்சியில் இந்த நிலை இல்லை. ஒரு ஐஜி இன்ட்டு ஒரு இது போட்டுட்டாருன்னா தகவல் சாப்டர் க்ளோஸ். அதுதான் தமிழ்நாடு முழுக்க ஃபாலோ பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை காவல்துறை. இது எல்லாமே மக்கள் வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பாங்கன்றது இதெல்லாம் உதாரணத்தை நான் சொல்றேன். நான் இல்லை அது தமிழ்வேந்தன் சார், அதாவது உங்களுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் அமைதியாக பேசிகிட்டு இருந்தார் மேடைகளில். இப்போ இன்னைக்கு நாட்டினுடைய பிரதமரை விமர்சிக்கிறாரு. அதுக்கு வழக்குகளை சந்திச்சுக்கலாம், நான் கலைஞருடைய பேரன், மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்றாரு. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் வருது. துணை முதல்வர் ஆக போறாரு அறிவிச்சதுனால அந்த திடீர் பேச்சுகள்லாம் வருதா இல்லை எப்படி? எப்படி துணை முதல்வரா அறிவிக்கலாம் இல்லை, அறிவிச்சாலும் தப்பு கிடையாது. நீங்க வருத்தப்படுறீங்க, அறிவிச்சிட்டு அவரும் முதல்வராக இருக்கட்டும், நல்லது தானே. நாங்க பிரதமரே விமர்சிக்கிறாரு, நான் கலைஞருடைய பேரை கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, இதுக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்தது அதிமுக தான். 75 நாள் மருத்துவமனையில் இருந்துட்டு அந்த ஆட்சி எங்க போடுச்சுன்னு சில்லி ஜில்லா செதறிச்சு இல்லை, 4 பிரிவா இருக்கு கட்சி. அண்ணன் சொன்னார் 4 முனை போட்டின்னு சொன்னது. அதிமுகவில் 4 இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக, பன்னீர்செல்வம் அதிமுக, சசிகலா அதிமுக, எஸ்பி வேலுமணி அதிமுக, 4 இருக்கு. இதுல 5வது ஒருத்தர் துண்டை போடுறாரு. யாரு? நம்ம சண்முகம் சிவிஎஸ். டேய் நான் ஒருத்தர் இருக்கேன்டா, 5 பிரிங்கடா அப்படின்னு. இந்த கண்டிஷன்ல அவங்க இருக்காங்க. ஆனா திமுகவில் அப்படி கிடையாது. இன்னும் 200 ஆண்டுகளுக்கு திமுகவில் தலைவர்கள் இருக்கிறார்கள். சரி, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக யாரோட போட்டி போட போறீங்க? அதிமுக கூட போட்டி போட போறீங்களா இல்ல பாஜக கூட போட்டி? 200 ஆண்டுகளுக்கு திமுக தலைமை இருக்காங்க. ஸ்டாலின் 200 ஆண்டுகள் இன்னும் வாழ்வாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் 200 இல்ல உதயநிதிக்கு அப்புறம் இன்பாநிதி 200 ஆண்டுகள் ஒருத்தர் சொல்லிட்டாரு, கட்சியோட நிர்வாகியை சொல்லிட்டாரு, அவரை முதலமைச்சர் ஆக்கின பிறகுதான் நான் சாகணும்னு விரும்புறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் எதிர்கட்சிகள் எள்ளி நகையாரு. அவங்க எம்எல்ஏக்கள் கூவாத்தூர்ல தண்ணியை போட்டு ஆடிட்டு கிடந்தாங்க ரிசார்ட்ல பில்லு கொடுக்காம. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் திமுக யாரோட போட்டி போட போறீங்க? எதிர்க்கட்சி இல்ல அதிமுக போட்டி போட போறீங்களா பாஜக கூட போட்டி? எங்களுக்கு கண்ணுக்கட்டு தூரம் எங்களுக்கு எதிரிகளே இல்ல, எங்களுக்கு போட்டியாரு கிடையாது. அப்ப 40-40 ஜெயிக்கும். அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க போறீங்களா? இவங்க அப்ப டெபாசிட் இல்லாம போவாங்க தம்பி, நல்லா கேட்டுடுங்க. இல்ல இது ஈரோடு இடைத்தேர்தல் இல்ல, ஒரே தொகுதியில ஒரு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இதுக்கு அண்ணா விளக்க சொல்லட்டும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 8 தேர்தல் தொடர்ச்சியை ஜெயிச்சிருக்கோம். எந்த தேர்தலும் திமுக தோக்கல. எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்பதான் ரவீந்தர் தோல்வி வெற்றி ஈரோட்ல ஜெயிச்ச மாதிரி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிப்பேன் அப்படின்றீங்க. உங்க ஃபார்முலா ஈரோட்ல ஜெயிச்சோம், வெற்றி பெற்றிருக்கோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கா? அதே மாதிரி வழக்கு போடுங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் பேசக்கூடாது. தேர்தல் எல்லாரும் வழக்கு போடுங்க. வழக்கு நாங்க எதிர்கொள்றோம். ஜனநாயகத்தை இப்படி தப்பா பேசக்கூடாது. வெற்றினா வெற்றி தான். ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்வினா தோல்விதான். நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம் தேர்தலில். ஏன் நாங்கள் இப்போ இதில் சொல்கிறதுல என்ன இருக்குது? அப்போ எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 100 ரூபா கொடுக்கலன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்கள். யாருமே பணம் கொடுக்கலையா? நீங்கள் அவ்வளோ உத்தமம் இருக்கலாம். நீங்களா திமுகவுக்கு நேரடி போட்டி அதிமுகவா பாஜகவா யார் கூட போட்டி போட? எங்களுக்கு போட்டி இல்லைங்க. நாங்கள் 40 சீட்டு ஜெயிப்போம். கொடுங்க, பாண்டிச்சேரி சேர்த்து நாங்கள் ஜெயிப்போம். 40 ஜெயிப்போம். அவ்வளோதான். கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, அதையும் சேர்த்து 8 தேர்தல் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் தொடர்ச்சியாக. அவங்க முதலமைச்சர் இருந்தப்போ நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ ஜெயிக்கிறோம். இது எம்பி எலெக்ஷனில். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இப்போ பவரில் இருந்தீங்க, சரி திருப்பி வரணும் வேணா கேட்பாரு. ஜெயலலிதா கூட தான் ஜெயிச்சாங்க. அன்றைக்கி அவங்க முதலமைச்சர். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட பதவி இல்லை, ஆனால் நாங்கள் ஜெயித்தோம். மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கார்கள். நாங்கள் மக்கள்கிட்ட போய் நாங்கள் மக்களோட மக்களாக கேட்போம். எங்களுக்கு வாக்களிங்க, இந்த மாதிரி நல்லது நடக்கும் இந்த நாட்டுக்கு. நம்ம சென்ட்ரல்லையும் போய் நம்ம உட்காந்தாதான் மத்திய அரசு காசெல்லாம் நம்ம வாங்கிட்டு வர முடியும். மறுபடியும் இப்படியே போனாக்க மறுபடியும் நரேந்திர மோடி எல்லாரையும் கூத்தடிச்சு கும்மி அடிச்சுட்டு இப்போ ஏற்கனவே ராமர் கோயில் கட்டி ராமராஜ்யம் ஆக்கிட்டாரு. ஆய திறக்க மாட்டாரு. அண்ணன்
ஒரு பாபர் மசூதியை கட்டிட்டு திறந்தானே. இல்ல அமைச்சர் உதயநிதி பேசும்போது அடிக்கடி சொல்றாரு, அதாவது இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்றாரு மேடைகள்ல, தேர்தல் நெருங்க நெருங்க ஏன் எல்லார்கிட்டையும் வெறுப்பு வாங்குறாரு அப்படின்றாங்க. அது உதயநிதி அவர்கள் பேசுவது ஒரு இளந்தலைவர், அவர் வந்து அரசியல வந்து வேற ஒரு பரிணாமத்தை எடுத்துட்டு போறாரு. இந்த பழைய டப்பா எம்ஜிஆர் திட்டலாமா சார்? எம்ஜிஆர் விசுவாசிகளுடைய வாக்குகளையும் திமுக வாங்கணும்ன்ற கொஞ்சமாவது ஒரு பொறுப்புணர்ச்சியோட திட்டலங்க. விமர்சனங்கிறது வேறு, திட்டுறது வேறு. எம்ஜிஆர் திட்டல. இன்ன வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவை ஒரு வார்த்தை ஸ்டாலின் பேசியிருப்பாரா? இன்னைக்கு வரைக்கும் இருந்தப்பையும் சரி இறந்தப்பையும் சரி அதை பேச கிடையாது. நான் உங்களை ஆளக்கூடாதுன்னு சொன்ன, வாழக்கூடாதுன்னு நாங்கள் நினைச்சது இல்லைன்னு எல்லா மரியாதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதே விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு எதிராக நின்று அவர் கட்சி தோத்துச்சு, நாங்களும் அந்த தேர்தலில் தோத்தோம். அதில் மறுக்கிறதுல அன்னைக்கு விஜயகாந்த் வந்துருந்தா நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம், அதில் மாற்றம் கிடையாது. 2வது வாட்டி ஜெயிச்சிருக்க முடியாது ஏடிஎம்கே. அவரும் போயிட்டு நாங்களும் போயிட்டோம். ஆனால் அவருக்கு முழு அரசு செலவில் தீவுத்திடலில் முழு ஏற்பாடாக பண்ணி கொடுத்தார் மு க ஸ்டாலின். 14 கிலோமீட்டர் ஊர்வலம் தம்பி, முருகர்களும் 2 கிலோமீட்டர் கிடையாது, எம்ஜிஆர் கூட கிடையாது, ஜெயலலிதாவுக்கு கிடையாது, கலைஞர் கிடையாது. இந்த ஊர்வலம் அனுமதிச்சது திமுக அரசு. என்ன கூட்டணின்னா அவங்க அடுத்த 3வது நாளே சொன்னாங்க திமுக எதிரான உண்ணாவிரதம் இருக்க போறோம்னாங்க. அரசு இடத்துல அவங்க அடக்கம் பண்ணன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் தமிழக அரசு அனுமதி? என்னது? இல்ல அரசு இடத்துல அடக்கம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்களா? இல்ல இல்ல, தவறானது கேட்கல. அவங்க கல்யாணம் பண்ண வந்தாலும் தீர்மானிச்சு தான் பாடி அங்கே வச்சிருந்தாங்க. கூட்டம் அதிகரிச்சதை பார்த்துட்டு முதல்ல ஒரு காலில் துக்கத்துக்கு வர பார்த்துட்டு தீவுத்திடலில் ஆர்கனைஸ் பண்ணி கேட்டாங்க. போகிறதுக்குள்ளே அங்கே இடம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுத்தவரும் கலைஞர் கருணாநிதி தான். நீங்கள் அண்ணாதிமுக கேட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் முக்குளத்தூர் காவலன்பாங்க. பொய். மதுரையில் மாநாடு போடுறாரு எடப்பாடி பழனிசாமி, தேவரையா சிலைக்கும் மருதுபாண்டி சிலைக்கும் மாலை போடுறது யோக்கியது இல்லை. ஆனால் தேவரையா கைது செய்யப்பட்ட கோரிப்பாளையம் அதே இடத்துல தேவரையாவுக்கு 7 அடி உயரத்தில் வெங்கல சிலை அமைத்து கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. பசுவன் முத்துராமலிங்கத்தோட நினைவிடத்தை நினைவாகமாக அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி. அதே மருது சகோதரர்களுக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் அமைத்து கொடுத்த முத்துவேல் கருணாநிதி. ஸ்டாலின் உயிரோடு இருக்கும்போது திமுக உதவாது, செத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் சிலை வைக்கிறது. இங்க பாருங்க, நீங்கள் நானும் வேற்று அரசியல்னா அது எந்த ஊசி முனை எதிர்முனை பாஞ்சுதான் ஆகணும். இது பாலிடிக்ஸ், விளையாட்டு கிடையாது. என்னோட நம்பி என்னோட தொண்டர்கள் இருப்பாங்க, உங்களை நம்பி உங்க தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க ஒரு ஆள் சமரசம் ஆனீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற அத்தனை தொண்டர்களையும் நீங்க பழி வாங்கினது ஆயிடும். அரசியல்ல சமரசம் கிடையாது. அது அப்பம் பிள்ளையா இருந்தாலும் சரி, எதிர்த்துனா எதிர்த்து நின்று தான் ஆகணும். சண்டை செஞ்சுதான் ஆகணும். செஞ்சோம் ஜெயிப்போம். ஆனால் தோல்வி விட்ட பிரியா அன்னைக்கு முத்துராமலிங்கர் செத்தப்ப உடனே போன 2 பெரிய தலைவர்கள் சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணாதுரை 2 பேரும் தான் முதல்ல போனாங்க. வேற யாரும் கிடையாது. 63 நினைக்கிறேன் உடனே போனது. தடாராயம் சார், அதாவது தமிழ்வந்தன் சார் பேசும்போது சொன்னாரு, திமுகவுக்கு கண்ணுக்கு எட்டிய தொலை வரைக்கும் எதிரிகளே கிடையாது, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எங்களுக்கு போட்டியே இல்லை அப்படின்றாரு. ஒரு புறம் பாஜக இன்னைக்கு தலைமையில் கூட்டணி அமைக்கிறாங்க, இதை சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு அதிமுக கடுமையான ஒரு எதிர்ப்பில் இருக்கு. இதையும் மீறி உங்க என்ன சொல்லி வாக்கு கேட்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தமிழக மக்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தமிழக மக்கள் அவங்க அப்படி அசால்ட்டா ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. முடியாது. இந்த பாராளுமன்ற தேர்தலில், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சியா இருந்தாங்க. சொன்ன மாதிரி வந்து அப்ப என்ன பண்ணிட்டாங்க சொன்னா, மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு திமுக. பாருங்க, அப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சில பல குறைபாடுகள், சில பல தவறுகள் நடந்தது. அதை அரசியலாக்கி இவங்க பேசினாங்க. அதனால ஒரு 39 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை அதே கனவுல இருந்தாங்கன்னு சொன்னா டிங்கிட்டாங்க தான். இப்ப சொன்னார் அவரு, அதிமுக வந்து 3 இருக்கு 4 இருக்கு. ஆனா அதிமுகன்ற கட்சி, அதிமுகன்ற சின்னம் யாருக்கிட்ட இருக்கு? எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த கட்சிக்கும் அந்த சின்னத்துக்கும் ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்டு வங்கி நிச்சயம் அது அங்கதான் போகும். ஆனா டிடிவி தினகரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு செல்வாக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. ஏன்னா அமமுகன்னு அவர் ஆரம்பிச்சு செயல்படு. இப்ப அவரு வந்து எடப்பாடிக்கு எதிராக நிக்கிறார், அவ்வளவுதான். அதனால வந்து அதிமுகனுடைய வாக்கு வங்கி சகிதம் கொஞ்சம் குறையுமே தவிர, அதை வந்து சரி கட்டுறதுக்கு எடப்பாடி இன்னும் சில பல அரசியல் யுக்திகளை அவங்களும் கையாளுவாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியாது ஒன்றும் இல்லையா. அதே இடத்துல இவர் சொல்றாங்க, செஞ்ச துரோகத்துக்கே பயமா இருக்குன்னு இன்னும் யுக்தி எடப்பாடி கையாண்டா ரொம்ப கொடுமைன்னு தாங்க முடியாதுன்னு. போதும்னே உங்க துரோகம் போதும், அதான் சொல்றேன், வச்சு அரசியல் பண்ணுங்க. இல்ல அரசியல்ல துரோகம் இல்லாம இல்லையே. கலைஞர் துரோகம் பண்ணலையா? ஏன்னா யாருக்குன்னு? எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணலையா? எம்ஜிஆர் தான் கலைஞருக்கு துரோகம் பண்ணார். ஏங்க, அண்ணாவால் தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அழைத்த நெடுஞ்செயினை கூட தூக்கி வீசிட்டு இவர் முதல்வரா தலைவராக விரும்பல. அந்த காலகட்டம் அதெல்லாம் வந்து என்ன சூழ்ச்சி இல்லாம என்ன, சாதித்து இல்லாம என்ன, எல்லாமே அது அரசியலுடைய. ஒரு பக்கம் அதிமுகவுடைய சூழ்ச்சி இருக்கும், இன்னொரு பக்கம் கட்சியோட உட்கட்சி பூசல் இருக்கு, ஒரு பக்கம் பாஜக இருக்கு. இது வந்து இவங்களா பேசிட்டு தான் தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அண்ணாவால் அழைத்த நெடுஞ்செயினே தூக்கி ஓரமா போட்டாங்களா இல்லையா? கலைஞர் எங்கேயே இருந்த கலைஞர் எப்படி தலைவரானாரு? அது சூழ்ச்சி இல்லாம என்ன?
இப்படி வந்து நம்ம அப்படி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதனால இப்போ இந்த தேர்தல், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக, நிச்சயம் மக்கள் விரோத செயல்பாடுகள் நிறைய இருக்குது. குறைஞ்சபட்சம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில், அது முதல்வருடைய கட்டுப்பாடு, ஒற்றையாள் நபர்கிட்ட கட்டுப்பாட்டில் இல்லை, தன்னிச்சையாக அவங்க ஏற்கிறாங்க. அதனால தான் பல குற்றங்கள் நடந்திருக்கு. அந்த குற்றங்களுக்கெல்லாம் சமூக ரீதியான குற்றங்கள் சொல்கிறோம். அது கொள்ளடிக்கிறவன் எப்பவும் கொள்ளடிட்டு தான் இருப்போம், கொலை பண்ணுற ரவுடி பையன் கொலை பண்ணிட்டு தான் இருப்போம், அதெல்லாம் வேற விஷயம். நான் சொல்கிறது சமூக ரீதியான குற்றங்கள் செய்யும் போது அந்த குற்றங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நீதி முன் நிறுத்தி தண்டிக்கிறது தான் சமூக நீதி அரசினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்போ இந்த சமூக நீதி அரசு பாராளுமன்ற தேர்தலில் எதை சொல்லி வாக்கு கேட்பாங்க? நிச்சயம் வந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஓட்டு வங்கி குறையும், நாம் தமிழ் கட்சியுடைய ஓட்டு வங்கி கொஞ்சம் கூடும். அதிமுக வந்து திமுக ஈக்குவலான சீட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதை விட இன்னொரு அம்சம் இருக்கு. என்னன்னா, இப்போ வட இந்தியாவில் செம ஸ்பீடாக வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு 50,000 பேர் கூடி இவிஎம் மிஷினுக்கு எதிராக ஊர்வலம் போயிருக்காங்க. இவிஎம் மிஷின் தான் மோடியை வந்து ஜெயிக்க வைக்கிது, இவிஎம் தான் மோடியை வந்து இது பண்ணுது. ஒரு கால் அந்த இவிஎம் உடைய அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வந்ததுன்னு சொன்னால், நாம் சொல்லிட்டு இருக்கல திமுக அதிமுக நாம் தமிழ் கட்சி இதெல்லாம் ஒடுக்கிட்டு பிஜேபி வரும். ஏன்னா இவிஎம் அவங்க கையில் இருந்து சத்தீஸ்கர்ல வந்து மேயர் தேர்தலில் சீட்டு தானே, சீட்டே அந்த அதிகாரி மாத்திரான். சீட்டை 8 திமுக, இது காங்கிரஸும் ஆம் ஆத்மி ஒரு பக்கம் நெறியாளர், ஒரு பக்கம் பிஜேபி தோத்துருது. 8 ஓட்டு செல்லாதுன்னு எடுத்து வைக்கிறான், கண்டெடுத்து வைக்கிறான். சஞ்சய் சூட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹரியானா நீதிமன்றத்துக்கு போறாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு. அவன் ஸ்டே கொடுக்கல, அப்பீல் போறாரு ஆம் ஆத்மி, எங்க சுப்ரீம் கோர்ட். சஞ்சய் சூட்டு சொல்றாரு, ஜனநாயக படுகொலை ஐயா, நீ ஒரு பெரும் அதிகாரிடா, நீ யாரு ஜெயிச்சாங்கன்னு அறிவிச்சுட்டு நீ வெளியே வரணும், நீயே பாஜகவோட ஆளாவே மாறிட்ட, கேண்டிடேட்டாவே சீட்டை எடுத்து வைக்கிறிய, ஜனநாயக படுகொலை எங்கெல்லாம் நடந்ததோங்கிறார் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி. அப்படி பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் உடைய பங்களிப்பு பாஜகவுக்கு சாதகமா இருந்ததுன்னா நாம பேசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கணக்கு எல்லாமே 0 ஆகும். பாஜக கூட்டணி வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவிஎம் மிஷின் வந்து அதான முக்கியம். நீங்க ஓட்டு போடுவீங்க, அது கணக்கு கூட்டி வெளிப்படுத்துறது யார்? இவிஎம் மிஷின் தானே. ஏன்னா இவிஎம் மிஷின் இன்னைக்கு முறைகேடுகள், அந்த முறைகேடால் தான் இப்போ கடந்த இந்த 5 மாநில இடைத்தேர்தலில் வந்து, அதுவும் மத்திய பிரதேசில் இந்தியா டுடே டிவியில் வந்து வார் ரூமில் வந்து பேசிக்கிறாங்க. எப்பா நீ எப்படி 256 கரெக்டாக போட்ட, ஒரு கால் கரெக்டாக நீ போட்டதுனால இதனால எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒரு விவாத பொருளாகும்னு வார் ரூமில் பேசிக்கிறாங்க ஹேங்கர்ஸ் அவங்களுக்குள்ளவே. அந்த வீடியோ கூட வெளியே வந்தது. ஆனால் அதன் பிறகு இந்தியா டுடே வெளியிட்ட அந்த 256 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது அப்போ ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது. அந்த தில்லுமுள்ளுகள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தினாங்கன்னா நாம் இப்போ பேசுகிற திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாமே வேஸ்ட் ஆகும். பாஜக கூட்டணி நிச்சயமாக தமிழக அரசியல் கள நிலவரம் குறித்து நம்ம அடுத்த விவாதத்தில் நிச்சயம் தொடர்ந்து பேசுவோம். விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி.